உலகமே நோய்களின் உற்பத்தி கூடாரமாக மாறி வருகிறது என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை மணி அடிக்கிறது. நோய் பெருக்கத்திற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் மக்களின் அன்றாட உணவு பழக்க வழக்கங்களே முக்கிய காரணமாகும். கட்டுப்படுத்த முடியாத மக்கள் தொகை பெருக்கத்தால் உணவு உற்பத்தியின் அளவை அதிகரிக்கவும் விரைவான உற்பத்தியை கொடுக்கவும் கலக்கப்படும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் தான் இன்றைய நோய் பெருக்கத்தின் காரணிகள். இத்தகைய அழிவிலிருந்து மக்களை பாதுகாத்து இயற்கை வழியில் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேளாண் துறையில் இயற்கை வழி வேளாண் உற்பத்திக்கு பல்வேறு சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தினார். செப்டம்பர் மாதத்தை ஊட்டச்சத்து மாதமாகவும் அறிவித்தார். வேளாண்மையில் ரசாயனங்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் இருப்பதை இயற்கை வழி பண்ணை ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் ஆரோக்கியமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு நோயற்ற இந்தியாவை உருவாக்கலாம். மேலும் உலக இயற்கை வழி வேளாண்மை நிலப்பரப்பில் உலக அளவில் இந்தியா 8வது இடம் வகிக்கிறது. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி அதிகார அமைப்பான APETA தேசிய இயற்கை உற்பத்தி திட்டத்தை அமல்படுத்தி வருகின்றது. இந்த திட்டமானது சான்று அமைப்புகளுக்கு அங்கீகாரம் அளித்தல், இயற்கை வழி வேளாண்மைக்கான தரநிலைகள், இயற்கை வழி பண்ணை மற்றும் சந்தைப்படுத்துதலை மேம்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். தமிழ்நாட்டில் இயற்கை வழியில் காய்கறிகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறை மூலம் ஊக்கத்தொகை ரூபாய் 2500 வழங்கப்படுகிறது. பெருகி வரும் நகரமயமாதல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தோட்டக்கலைத்துறை மூலம் மாடிப்பகுதியை இயற்கை வழி பண்ணையாக மாற்ற ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. இயற்கை முறையிலான காய்கறிகளுக்கு மக்களிடம் வரவேற்பு அதிகரிக்கிறது. மண்ணில் நுண்ணூட்டச்சத்து அதிகமாக உருவாக மண்புழு உரக்குழிகளை அமைக்க வேளாண் துறை ஊக்குவிக்கிறது. பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயனங்கள் ஆகியவற்றிலிருந்து மாசுபடுவதில் இயற்கை என்னும் தாயை பாதுகாக்கவும் இது உதவுகிறது.